4.5 ஆண்டுகள்ல அந்த தொலைநோக்கு மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மத்திய அரசும் யூனியன் டெரிட்டரியும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டா எப்படி நன்றாக இருக்கும் என்பதற்கு புதுச்சேரி உதாரணமாக இருக்கிறது. அதனால தான் இங்க முடிவுகள் எல்லாம் வேகமாகவும் சிறப்பாகவும் எடுக்கப்படுது. தனிநபர் வருமானத்துல பெரிய வளர்ச்சியை புதுச்சேரி கண்டிருக்கு. அதுலயும் நாட்டிலேயே சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ல புதுச்சேரி முன்னேறி கொண்டிருக்கிறது. இரட்டை என்ஜின் என்டிஏ சர்க்கார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு இனி மேலும் உத்வேகம் கொடுக்கும், புதிய வேகம் எடுக்கும். இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்புல பல நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன. வளர்ச்சிக்கு புதுச்சேரிக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Friends, across India, there is a great emphasis on building top quality infrastructure. In this year's budget, we have set aside a record 12 lakh crore rupees for building infrastructure. This will also benefit the people of Puducherry. We included Puducherry under the special assistance to state for capital investment scheme, which used to be open only for states. More funding for infrastructure means better roads, water supply, coastal infrastructure, schools, hospitals, and many such projects. These facilities directly make the lives of the people better. நண்பர்களே, இந்தியா முழுவதிலும் உயர்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குறதுல நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனையாக உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஒரு சாதனை அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடு புதுச்சேரி மாநில மக்களுக்கும் பெரிய பயனை கொடுக்கும். இதுவரைக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டம் இப்ப முதல் முறையா புதுச்சேரியையும் அதுல இணைச்சிருக்கோம். இதனால யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. உள்கட்டமைப்பு நிதி அதிகமா வரதுனால புதுச்சேரிக்கு சிறந்த சாலைகள், சிறந்த நீர்வளம், கடலோர உள்கட்டமைப்பு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று பல புதிய திட்டங்கள் கிடைக்க இருக்குது. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் நேரடியாக புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கிறேன். Friends, a strong and empowered youth is the foundation of our growth. We are working to support the dreams. At NIT Karaikal, the new Dr. APJ Abdul Kalam Engineering Block and modern hostel facilities will strengthen technical education for many students. Infrastructure upgrades have been done in Puducherry University. Its new lecture halls, girls' hostels, and other infrastructure will help students. I am told that thousands of vacancies in various departments of Puducherry government have been filled. For many of these posts, direct recruitment examination had not been conducted for decades. But the double-engine government got it done. I congratulate all youth who have joined
to serve the people. நண்பர்களே, வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறமையான இளைஞர்கள் தான் எங்க வளர்ச்சிக்கு அடித்தளம். இந்த இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம். என்ஐடி காரைக்கால்ல புதிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதி வசதிகள், பல மாணவர்களுக்கு தொழில் கல்வியை கத்துக்கிறதுக்கு பயன்படும். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட புதிய கருத்தரங்கு மண்டபம், பெண்கள் விடுதிகள், பிற உள்கட்டமைப்புகள்னு மாணவர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்ததுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பதவிகள்ல பல ஆண்டுகளா ஆள் எடுக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பு நடத்தப்படாம இருந்ததுல இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்து காட்டி இருக்கிறது. அரசு பணியில மக்கள் சேவை செய்ய இணைந்த அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். Friends, today the world is focusing on mobility, that is cleaner and greener. Electric vehicles have become an important part of our life. In a tourism hub like Puducherry, electric buses can be a game changer in reducing pollution. Under PM e-bus Seva, electric buses are being provided today. The housing projects related to our program today will give families stability and dignity. There are projects worth several 100 crores across Puducherry, Karaikal, Mahe and Yanam, which will help people. Water desalination plants will ensure clean drinking water. New sewage treatment plants will improve waste management. The government is also working to reduce flooding and waterlogging during monsoons. All our efforts are towards providing ease of living for the people of Puducherry. நண்பர்களே, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரிய சவால் என்னன்னா தூய்மையான, பசுமையான, மாசில்லாத ஒரு போக்குவரத்து. மின்சார வாகனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாயிருச்சு. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்துல மின்சார பேருந்துகள் மிக முக்கியமான மாற்றாக இருக்குது. PM இ சேவா பஸ் இந்த திட்டத்துல மின்சார பேருந்துகள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று எங்க திட்டத்தோட தொடர்புடைய வீட்டு வசதி திட்டங்கள் பல குடும்பத்துக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் புதுச்சேரிக்கு, காரைக்காலுக்கு, மாகே, யானத்துக்கு இங்க எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா பலன் கொடுக்கும். மாநிலத்துல கடின நீர்ல உப்பு நீக்கி குடிநீரா மாற்ற அந்த சுத்தமான குடிநீரை உறுதி செய்யும் திட்டமும், கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களும் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. மழை காலத்தில் வெள்ள நீர் தேங்காமல் நம்ம அரசாங்கம் இவற்றையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. புதுச்சேரி மக்களுக்கு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவதை தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். यहाँ कुछ बच्चे बढ़िया बढ़िया चित्र बना करके ले आए हैं. जरा एसपीजी के लोगों से कहूंगा कि जरा उसको कलेक्ट कर ले. இங்க சில குழந்தைகள் ரொம்ப அழகான படங்கள்லாம் வரைஞ்சு இங்க காட்டுறாங்க, நான் பார்க்கிறேன். அருகில் இருக்க நம்ம தொண்டர்கள் அந்த படத்தை வாங்கி என் பார்வைக்கு இங்க கொண்டு வரும்படி அன்போடு கேட்கிறேன். Thank you, my friends. Thank you very much.
என் மேல கொண்ட அன்புல இவ்வளவு அழகா ஒரு சித்திரம் வரைஞ்சு கொண்டாந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதை நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். Please collect all the gifts. எல்லாத்தையும் வாங்குங்க, எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குங்க. Friends, any nation can progress only when its human capital is healthy. That is why healthcare remains our foremost priority. We believe that healthcare should be accessible, available, and affordable to all. Ayushman Bharat scheme is already fulfilling the vision for crores of families across India. No citizen of Puducherry should be forced to travel far for treatment. Instead, we want people of other regions to come here to heal. I strongly believe that Puducherry can become a medical tourism hub. Puducherry already has 9 medical colleges. The modernization of the regional cancer center at Jipmer will further expand healthcare capacity. Today, the foundation stone has been laid for 3 critical care blocks for critically ill patients under PM Abhim. These new critical care blocks in Puducherry and Karaikal will significantly enhance emergency capacity. Puducherry is known for Siddha medicine and holistic healthcare. The new integrated Ayush hospital in Karaikal will serve the people. நண்பர்களே, எந்த ஒரு நாடும் அதன் அடிப்படை மனித சக்தி ஆரோக்கியமா இருக்கும்போதுதான் முன்னேறும். மக்கள் நல்லா இருந்தாதான் நாடு முன்னேறும். அதனாலதான் முழுமையான சுகாதாரம், அதுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். எல்லாருக்குமே சுகாதார வசதி எளிதாவும் கிடைக்கணும், எங்கேயும் கிடைக்கணும், குறைந்த செலவுல கிடைக்கணும். இதைத்தான் நோக்கி நாங்க பாடுபடுறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்க கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த கனவை எல்லாம் நிறைவேற்றி வருகிறது. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், புதுச்சேரியில் இருக்க எந்த ஒரு குடிமகனும் சிகிச்சைக்காக பக்கத்தூருக்கு போகணுங்கிற நிலைமையே வரக்கூடாது. இன்னும் கூட சொல்ல போனா மத்த ஊர்ல இருக்கவங்க புதுச்சேரிக்கு போனா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு இங்க வரணும். புதுச்சேரியை ஒரு மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்று நான் உறுதியா நம்புறேன். புதுச்சேரியில ஏற்கனவே 9 மருத்துவ கல்லூரி இருக்கு. ஜிப்மர்ல உள்ள பிராந்திய புற்றுநோய் மையம் நவீனமயமாக்கப்படுது. சுகாதார திறன் மேலும் அதிகரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம 3 தீவிர சிகிச்சை பிரிவு PM அபிம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. புதுச்சேரி காரைக்கால்ல இந்த புதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் உங்களுக்காக இயங்க போகுது. புதுச்சேரி தமிழின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துக்கும் பெயர் பெற்றது. முழுமையான ஹெல்த் கேர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்க பாடுபடுறோம். காரைக்கால்ல உள்ள புதிய ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையும் இந்த சேவையை தொடர்ந்து செய்யும். Friends, connectivity is the backbone of progress. We are focusing both on rural and urban infrastructure. On one hand, hundreds of kilometers of rural roads are being built. They are improving connectivity for students,
farmers, workers, and small businesses. At the same time, we are also working to ensure decongestion of Puducherry. We have announced projects worth over 1,000 crore rupees in Puducherry town